தனியார் தொண்டு நிறுவனங்கள், ஆசிரியர்கள் என அனைவருக்கும் சங்கங்கள் இருக்கையில் காவல்துறையினருக்கு மட்டும் ஏன் சங்கங்கள் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை ஆஸ்டின்பட்டி போலீஸ்காரர் செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழக காவல்துறையில் அதிக பணிச்சுமை இருப்பதாகவும் ஓய்வின்றி பணியாற்ற வேண்டியுள்ளதாகவும் கூறியிருந்தார். மேலும் போலீஸ் முதல் உதவி ஆய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்க 2021ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதை நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு நீதியரசர் பட்டு தேவானந்த் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி அரசாணையை ஏன் அமல்படுத்தப்படவில்லை, 1,20,000 காவலர்கள் உள்ள நிலையில் வார விடுமுறை வழங்கப்படவில்லை என ஒரு காவலர் மட்டும் மனு தாக்கல் செய்துள்ளார். மற்ற காவலர்கள் மௌனமாக இருப்பது மேலதிகாரிகள் மீதான அச்சம் காரணமாகவா என வியப்பாக உள்ளது. கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் காவலர்களுக்கு சங்கம் உள்ளது. இங்கு மட்டும் இல்லாதது ஏன்? வார விடுமுறை அரசாணை எந்த வகையில் பின்பற்றப்படுகிறது என தமிழக டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.